ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் குஞ்சரன் என்ற ஒரு சிறிய குரங்கு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சிறியதாக இருந்தாலும் புத்தியில் மிக பெரியது. காதை புத்திசால கொஞ்சம் அந்த அடே, அங்கே ஒரு குரங்கு இருக்கிறது. இன்று மதிய உணவு கிடைத்து விட்டது. வணக்கம் புலி அண்ணாச்சிகளே, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தால் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு நண்பன். ஆனா இப்போ உன்னை சாப்பிட போறோம். அட அண்ணாச்சி, என்ன சாப்பிட்டு என்ன பையன்? நான் ரொம்ப சிறியவன், உங்களுக்கு ஒரு வேலைக்கு கூட போதாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? என்ன ரகசியம்? இந்த காட்டில் ஒரு பெரிய தங்கமான இருக்கிறது. அது மிக பெரியது. அதன் உடம்பு முழுவதும் தங்கம். இந்த காட்டில் ஒரு பெரிய தங்கமான இருக்கிறது. அது மிக பெரியது. அதன் உடம்பு முழுவதும் தங்கம். ஒரே ஒரு மான பிடித்தால் நீங்கள் மூவரும் ஒரு மாதத்துக்கு சாப்பிடலாம். அதை விட என்ன சாப்பிட்டு என்ன பயன்? புலிகள் மூன்றும் ஆசையில் விழுந்தன. எங்கே இருக்கு அந்த தங்கமான்? அதை தேடலாம். போகலாம். நான் காட்டிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. நீங்க மூவரும் என் மேல் ஏற வேண்டும். நான் உங்களை அங்கே அழைத்து போகிறேன். ஏனெல்லாம் அந்த மான் ரொம்ப தூரத்துல இருக்கு, நடந்து போக முடியாது. வேடிக்கையான விளையாட்டு விளையாடலாமா? ஒப்புக்கொண்டு முதலில் நான் ஏறுகிறேன். ஏறிவா, நான் தாங்கிக் கொள்கிறேன். ஏறிவா, நான் அடித்தளமாக இருக்கிறேன். இப்போ நான் ஓடப் போகிறேன். நீங்கள் உங்கள் வாளை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். விழுந்து விடாதீர்கள். அடடா, இது வேகம்! வாருங்கள் புலிகளே, மலைப்பாறை நோக்கி ஓடலாம். இப்போ இந்த குறுகலான பாதையில் நுழையுங்கள். ஐயோ! அண்ணாச்சிகளே, தங்கமான் எங்கேயும் இல்லை. நான் உங்களை ஏமாத்தினேன். ஏனென்றால் நீங்கள் என்னை சாப்பிட வந்தீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுத்தேன். பசியில் இருந்தாலும் புத்தியை பயன்படுத்துங்கள். ஏய் குரங்கே, இறங்கு, உன்னை இப்ப சாப்பிடுவோம். நீங்கள் மூவரும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி நின்றால் மட்டுமே என்னை பிடிக்க முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் என்னை த முடியாது. நீங்கள் மூவரும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி நின்றால் மட்டுமே என்னை பிடிக்க முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் என்னை த முடியாது. நான் எப்போதும் மரத்தின் உயரத்தில் இருப்பேன். நீங்கள் தரையில் இருப்பீர்கள். நான் உயரத்தில் இருப்பீர்கள். நீங்கள் தரையில் இருப்பீர்கள். இது இயற்கையின் விதி. சரி, இன்று விட்டு விடுவோம். ஆனால் நாளைக்கு பார்க்கலாம். குண்டில் அன்று முதல் குஞ்சரன் எப்போதும் உயரமான மரங்களிலேயே இருந்தது. புலிகள் வரும்போது அது மரத்துக்கு மரம் குதித்து ஓடிவிடும். புலிகள் மூன்றும் பசியோடு திரும்பி போக வேண்டியதாகிவிட்டது. காலம் போக போக புலிகள் மூன்றும் புத்திசாலியாக மாறின. அவை குரங்குகளை சாப்பிட முயல்வதை விட்டுவிட்டு குஞ்சரனை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிறிய குரங்குதான் எங்களுக்கு புத்தியை கற்றுக் கொடுத்தது என்று சொல்லிக் கொள்வார்கள். குஞ்சரன் இன்றும் அந்த காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் புத்தியால் தான் அது இன்னும் உயிரோடு இருக்கிறது. நண்பர்களே, கதை ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான தமிழ் கதைகள் கேட்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.